அனில் அகர்வால், சிஎம்டி வேதாந்தா குரூப்ஸ், அவர் கோடி கோடியாக பணத்தை கொட்டி வீசக்கூடியவர் தான். என்னை சந்திப்பதற்கு தலைகீழாக முயன்றார். ஏர்போர்ட் லவுஞ்சிலே என்கிட்ட வந்து விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் என்கிட்ட பேச முடியுமான்னார். எதுக்குன்னு, ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, உங்களை தனியா வந்து சந்திக்கணும்னா. ஐ வில் நெவர் மீட் யூ சொன்னேன். அதுக்கு ஒரு வாரம் கழிச்சு அட்டர்னி ஜெனரல் ஜி ராமசாமி டெல்லியில இருந்து எனக்கு போன் பண்ணி உங்களை பார்க்கறதுக்காகவே நாளைக்கு வர்றேன், எங்க சந்திக்கன்னு கேட்டாரு. எங்க ஹெட் குவார்டர்ஸ்க்கு வாங்க தாயகத்துக்குன்னு சொன்னேன். வந்தாரு, நேரா ஏர்போர்ட் வந்து அங்கதான் வந்தாரு. என்னை பார்க்க அட்டர்னி ஜெனரல் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிட்டு ஏன் வாரீங்கன்னு கேட்டேன். ஸ்டெர்லைட்டை பற்றி நீங்க ஒரு மிஸ்கன்செப்ஷன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனுடைய சிஎம்டி மிஸ்டர் அகர்வால் உங்களை சந்திக்க விரும்புகிறார். நீங்க எங்க வர சொல்றீங்களோ அங்க வருவார். ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. அதை உங்ககிட்ட கேட்டுக்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன், சொல்வதற்காகத்தான் வந்தேன் என்றார். மிஸ்டர் ஜிஆர், யூ ஹவ் கம் டு ராங் பிளேஸ். தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் ஒரு நாள் சந்திக்க மாட்டேன். நான் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். பனைமரத்துக்கு அடியிலிருந்து பதினியை குடிச்சா கூட கல்லுன்னு உலகம் சொல்லும். நான் சந்திக்க மாட்டேன்னு சொன்னேன். இதை ரங்கராஜ் பாண்டே 2-3 இன்டர்வியூல சொல்லியிருக்கார். அரசியலில் என்னுடைய கருத்துக்களை 1% கூட ஏற்றுக்கொள்ளாத குருமூர்த்தி அவர்கள், அவர் என் நாணயத்தையும் நேர்மையும் பற்றி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது என்று ஸ்டெர்லைட் அதிபரை சந்திக்க மறுத்ததையும், வாஜ்பாய் கேபினெட்ல நல்ல இலாக்கா கொடுக்க முன்வந்த போது நான் மறுத்ததையும் குறிப்பிட்டு குருமூர்த்தி அவர்கள் 2-3 தடவை அவர் துக்ளக்ல எழுதியிருக்கிறார், சொல்லவும் செய்திருக்கிறார். இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கலன்னாலும் என்னுடைய ஆனஸ்டிங்கிறத நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். டில் மை எண்ட், டில் ஐ பிரீத் மை லாஸ்ட், I will maintain my honesty and integrity and sincerity. That is above question. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காகத்தான் இந்த பொதுக்குழுவிலே சில விளக்கங்களை கொடுக்க நேர்ந்தது. நாங்கள் திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம், விலகிவிட்டோம். அப்படியானால் இடைத்தேர்தல்கள் வருகிற போது நீங்கள் எந்த முடிவை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்ற கேள்வி நியாயமாக எழும். நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவாக நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை இடைத்தேர்தல்களில் ஆதரிப்போம். உள்ளாட்சி தேர்தல் வருமானாலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு தோழமை ஏற்படுவதற்கான வகையில் எங்களுடைய நடவடிக்கைகள் அமையும். இன்றைக்கு போடப்பட்ட தீர்மானங்களில் அரசு நல்லது செய்தால் நாங்கள் பாராட்டுவோம், தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுவோம். மேகதாட்டு பிரச்சனையில் ஒரு தவறான யோசனையை திமுக கழகம், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திமுக கழகத்தின் சார்பிலே பேசியவர் மிக தவறான கருத்தை முன்வைத்தார். ஒரு ட்ரிபியூனல் புதிதாக அமைக்க வேண்டும் என்று. அதனுடைய பின்னணி சரியாக அறிந்து கொள்ளாத காரணத்தினாலோ என்னவோ அதை தமிழக அரசு ஆளுங்கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையின் பேரில் அமைக்கப்பட்ட நடுவர் மன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது, without the consent of the lower riparian state, the upper riparian state should not construct any dam or anything. இங்கே தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் எந்த புதிதாக ஒரு தடுப்பு சுவரோ அணையோ கட்டக்கூடாது என்று நடுவர் மன்றம் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிற போது புதிதாக ஒரு நடுவர் மன்றத்தை அமைத்து அது இதற்கு மாறான ஒரு தீர்ப்பை தந்தால் அது நமக்கு பாதகமாக போய்விடும். எனவே தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைவரையும் வரவழைத்து
அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டு அதை பரிமாறி புதிதாக நடுவர் மன்றம் அமைக்கின்ற அந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்பதையும் நான் தீர்மானத்திலும் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது உங்கள் மூலமாகவும் அதை நான் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. ஒவ்வொரு கட்டமாக விரைவாக கடைகளை மூடி முழு மதுவிலக்கையும் இந்த அரசு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஆகும். துப்புரவு பணியாளர்களை ஒப்பந்தக்காரர்கள் மூலம் நியமிக்கின்ற முறை அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரி வந்தோம்.